ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புறேன். இன்னைக்கான வீடியோவில் சாங் பேக் எபிசோடு 19 தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சேனலோட பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் வந்து புரியும். எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். சரி, ஓகே, ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் ஹீரோ கிட்ட வந்து அவன் ஏதோ சொல்ல, ஹீரோ அதுக்கு கடுப்பாயிருப்பான். இந்த எபிசோடு அதில் இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ ஏதோ ஒரு இடத்த நோக்கி செம ஸ்பீடாக வந்து போயிட்டுருக்க போகும்போதே அவன் சொன்ன விஷயத்த தான் வந்து யோசித்து வந்து பார்க்குறான். இப்போ நீ மரியாதையாக சொல்லலை அப்படின்னா இதே இடத்துல உன்னை நான் கொன்னுருவேன்டா அப்படின்ற மாதிரி வந்து மிரட்ட, நீ என்னத்த சொன்னாலும் சரி இதை தான் நான் திரும்ப திரும்ப வந்து சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் நக்கலோட வந்து சொல்கிறான். உனக்கு இந்த அளவுக்கு தைரியமா அப்படின்ற மாதிரி அவனும் ஷாக்கோட வந்து பார்க்க, நான் திரும்பவுமே வந்து சொல்கிறேன், உன்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா போய் காப்பாற்றிக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பான். இப்போ அதை கேட்டுட்டு தான் ஹீரோ அந்த இடத்த நோக்கி செம ஸ்பீடாக வந்து போயிட்டுருக்க, போகும்போதே இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவனும் செம கடுப்பில் வந்து முன்னாடி வந்து போயிட்டே வந்து இருக்கான். இப்போ அந்த இடத்துல சீனை கட் பண்ணி அமுச்சு விட்டான்ல, அவனை தான் வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல நீ ஒரு வழியாக போய் சேர்ந்துட்ட, இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் நானுமே உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவனும் பேசிட்டு இருக்க, நீ கொடுத்து வச்சேன்டா, நீ செத்துமே சிரிச்சுக்கிட்டு தான் வந்து இருக்க, ஆனால் நான் உயிரோடு இருந்துமே இவ்வளோ கஷ்டப்படுறேன் பாத்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து கிளம்புறான். ஒரு கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் நின்றுட்டு, நீ ஒன்றுமே கவலைப்படாத, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவனை நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் போட்டு தள்ளுவேன் அப்படின்ற மாதிரி அவனும் சபதம் எடுக்க, இந்த இடத்துல சீனை கட் பண்ணி இன்னொரு இடத்துல நிறைய ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் போயிட்டு நின்றுட்டு இருக்காங்க. திரும்பவும் இதே இடத்துக்கு வந்தால் இவன் வந்து கொஞ்சம் பைத்தியம் ஏறின மாதிரி சிரிச்சுக்கிட்டு வந்து இருக்கான். அவனை நான் பழி வாங்கி முடிச்சுட்டு உன்னை பார்க்க வந்து வருவேன், அந்த நேரத்தில் நீ சிரிச்சுக்கிட்டே இருந்தேன்னா உன்னையும் போட்டு தள்ளுவேண்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். திரும்ப இந்த இடத்துல சீனை கட் பண்ணி மெயின் பேட்டில் ஃபீல்டு ஏரியாவை தான் வந்து காட்டுறாங்க. சில பேர் ரூஃபில் வந்து ஏற ட்ரை பண்ண, சரி அந்த காம்பவுண்டுக்குள்ளே ஏற வந்து ட்ரை பண்ண, நிறைய பேர் வந்து ஹேரை வச்சு அட்டாக் பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஒருத்தன் இந்த ஷீல்டை வச்சுக்கிட்டு எப்படியாச்சும் தடுத்துட்டு மேலே வந்து போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு மேலே வந்து போகிறான். போகும்போது ஏதோ ஒன்றத்தை பார்த்து ஷாக்காக, யார் அப்படின்னா ஹீரோயினியோட தாத்தா தான் வந்தவர். சும்மா இல்லாமல் கத்தியை தூக்கி ஒரே ஒரு போடு, அந்த இடத்துல அவனோட கை துண்டாக வந்து போனதுமே அந்த ஸ்வாடை தூக்கிக்கிட்டு இந்த இடத்துல இருந்து யாருமே உசுரோட வந்து போகக்கூடாது, எல்லாருமே வந்து கொள்ளுங்கடா அப்படின்ற மாதிரி அவருமே வந்துட்டு ஆர்டரை வந்து கொடுக்குறாரு. இது எல்லாத்தையுமே ரொம்ப லாங்கில் இருந்து பார்த்துட்டு இருந்த ஒரு பச்சை கலர் துணியை போட்டிருந்த கேங்க்கு, ஒரு வழியாக நம்ம போருக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். பக்கத்தில் இருந்தவன், மாஸ்டர் நம்ம இப்போயே இந்த இடத்த விட்டு வந்து போயிடலாம், இல்லாட்டி நம்மளுக்கு தான் வந்து ஆபத்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, என்னடா சொன்ன, திரும்ப சொல்கிறான் அப்படின்ட்டு அவனோட கழுத்தை பிடிச்சி தூக்கி நிப்பாட்ட அவன் பயத்திலே வந்து கத்திக்கிட்டு வந்து இருக்கான். இப்போ சொன்னதை நீ திரும்ப சிரிச்சுக்கிட்டே சொன்ன அப்படின்னா நான் இந்த இடத்துல ஒன்று உயிரோட விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி அவனும் கொஞ்சம் நக்கலாக சிரிக்க, இதை கேட்டவனும் நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் மாஸ்டர் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்கிறான். இப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே, நான் விட்ருவேன்னு சொன்னான், விட்ருவேன் தான், ஆனால் மேலே இல்லை கீழே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே வந்து தூக்கி போட்டுறான். அவனும் ரொம்ப ஹைட்டில் இருந்து வந்து கீழே விழுந்து அதே இடத்துல சாக, முட்டாள், நான் என்ன சொன்னாலும் நம்புகிறான் பைத்தியக்காரன், இப்போ அதனால தான் செத்துட்டான் அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் பைத்தியர்ன மாதிரி பேச, பின்னாடி இருந்து ஒருத்தன், மாஸ்டர் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இவனுமே பிரித்து படித்து பார்த்துட்டு, இந்த லெட்டர் அவங்க டீமே வந்து போயிருக்கோம் அப்படின்னா நான் நினச்சது சரியாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதோட இந்த இடத்துல சீனை கட் பண்ணி அந்த இடத்துல தான் வந்து காட்டுறாங்க. அதே மாதிரி இவனுக்கும் ஒரு லெட்டர் வந்து வந்திருக்கேன். இவனும் ரொம்ப பரபரப்பாக அந்த இடத்த விட்டு வந்து போகிறான். திரும்ப இதே இடத்துல வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டே, நம்ம போருக்கு வந்து போகலாம், வேட்டையாட சில பண்ணிங்க கிடச்சிருச்சு அப்படின்ட்டு அவன் நக்கலாக சிரிச்சுக்கிட்டே வந்து போக, இந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோயினி அவங்கள போகிறவங்கள வந்து தடுத்துக்கிட்டு, நீங்கள் ஏன் தனியாக போகிறீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாங்கா வந்து வந்துடுவான், அவனை கூட்டிக்கிட்டு வந்து போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை தான் நானுமே வந்து சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாங்கா வந்து வந்துடுவான், அவனுக்காக நீ வெயிட் பண்ணு, அவன் உனக்கானவன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்ல, இதை கேட்டவங்களும் சரியான ஷாக்கில் வந்து இருக்காங்க. பின்னாடி அந்த பச்சை சோக்கா கேங்குமே வந்துட்டு ஒரு வழியாக நீ வந்துட்ட போல அப்படின்ற மாதிரி சொல்ல, இவருமே பேஸ்டர் அப்படின்ற மாதிரி வந்து திட்டுறாரு. என்னப்பா அவன் பழைய நண்பனை இந்த மாதிரி எல்லாம் திட்டலாமா அப்படின்ட்டு அவனும் நக்கல் பண்ணிட்டு அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இன்னொரு இடத்துல ரத்தத்தை வந்து தெறிக்க விட்டுருக்கான். யார் அப்படின்னா ஹீரோ தான். ஒருத்தன் அதே இடத்துல அடித்து படுக்க போட, மூச்சு வாங்கிக்கிட்டே என்னோட லெஃப்ட் ஹேண்டு வந்து உடஞ்சிருச்சு, இதனால் நான் இவங்களை தடுக்க முடியுமா அப்படின்றது வந்து தெரியல, இவங்களை தாண்டி வந்து போகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்டு வந்து இருக்கான். அந்த எனிமியோட கேங்கில் லீடர் மாதிரி இருந்த ஒருத்தனும், அவனை விட்றாதீங்க எல்லாரும் மொத்தமாக போய் அட்டாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனுங்களுமே வந்து அட்டாக் பண்ண வந்து போகிறாங்க. இவனுங்களை நான் எப்படியாச்சும் தடுத்தே ஆகணுமே அப்படின்ட்டு ஹீரோவுமே ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கேன்.
திடீர்னு அங்க இருக்கிற மொத்த பேருமே அட்டாக் பண்ண வந்து வர, ஹீரோவுமே ஏதோ ஒண்ணத்த வந்து சென்ஸ் பண்றான். என்னடான்னா, ஹீரோவ தாண்டி ஒரு 3 ஸ்பியர் வந்து போயிட்டு அவனுங்க எல்லாரையுமே வந்து அடிச்சு போடுது. 3 ஸ்பியரெல்லாம் இல்ல, ஏகப்பட்ட ஸ்பியரு. ஹீரோவுமே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, எனக்காக எப்பவுமே ஒரு ஆளுங்க வந்து வந்துடுறாங்கப்பா அப்படின்ற மாரி பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். என்ன அப்படின்னா, இந்த டைம் வந்தது அவன் வேற யாரும் இல்ல, அவனோட டீம்மேட்ஸ் தான். வந்தவங்க சும்மா இல்லாம நம்ம கேப்டனுக்காக இவங்க எல்லாருமே போட்டு தள்ளணும், வாங்க எல்லாரும் அப்படின்ற மாரி கூட்டு போயிட்டு அட்டாக் வந்து பண்றாங்க. ஹீரோவுமே இது எல்லாமே ஷாக்கோட வந்து பார்த்துட்ருக்கேன். என்னோட கை மட்டும் நல்லா இருந்திருந்தா நான் சிங்கிள் ஹேண்டடா இவனுங்க எல்லாருமே சமாளிச்சிருப்பேன். இவங்களெல்லாம் கூட்டு வர தேவையில்ல அப்படின்ற மாரி வந்து நெனைக்கிறான். "நீ ஏன்ப்பா அந்த மாரியெல்லாம் நெனைக்கிற? வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அட்டாக் பண்ணலாம்." அப்படின்ற மாரி வந்து ஒருத்தன் கைய குடுக்குறான். யாரு அப்படின்னா, ஹீரோ கிட்ட ஒருத்தன் எதிர்த்து பேசியிருப்பான்ல அவன் தான். அவன் ஹீரோவுமே சிரிச்சுக்கிட்டே அந்த கைய குடுத்தத புடிச்சுக்கிட்டு மேல வந்து போறான். அவனுமே தூக்கி குதிரை மேல போட்டுக்கிட்டு முன்னாடி வந்து போக, முன்னாடி தான் அந்த காம்பவுண்டுமே வந்து இருக்கு. காம்பவுண்டு பக்கத்துல போனவங்களும் அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் கிட்ட விசாரிக்க, அங்கிருந்த ஒரு சோல்ஜருமே, "லார்ட் நீங்க எப்ப வந்தீங்க?" அப்படின்ற மாரி வந்து கேட்குறான். அதுக்கு ஹீரோவும், "எனக்கு அந்த மரியாதைலாம் தேவையில்ல. ஒரிஜினலான லார்டு எங்க போனாரு?" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு அவனும், "சொல்றேன்னேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வர்றதுக்கு முன்னாடி தான் அவரு வந்து போனாரு." அப்படின்ற மாரி அவனும் வந்து சொல்றான். சரி ஓகே. அப்டின்னா நான் இப்ப தனியா வந்து போறேன். யாருமே என்ன வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து வராதீங்க. நான் போயிட்டு அவர கூட்டு வரேன் அப்டின்ற மாரி வந்து சொல்ல, இவனுங்க எல்லாருமே திரு திருன்னு அப்டின்ட்டு முழிக்கிறாங்க. டேய் பாய்ஸ் உங்களுக்கும் இதே தான். நீங்களுமே என் பின்னாடி வந்து வராதீங்க. நான் தனியா போயிட்டு வரேன் அப்டின்ற மாரி வந்து சொல்ல, அவனுங்களுமே ஒரு மாதிரி வந்து முழிச்சுக்கிட்டு வந்து இருக்காங்க. இவனுங்களுமே ஒரு மாதிரி வந்து இருக்க, பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, "ஏன் இதுல உங்களுக்கு சம்மந்தம் இல்லையா?" அப்டின்ற மாரி ஹீரோ கேட்க, "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. புது லார்டுக்கு எங்களோட மரியாதைகள்" அப்டின்னு சொல்ட்டு நீங்க சொல்றத எக்காரணத்த கொண்டும் நாங்க மீற மாட்டோம் அப்படின்ற மாரியும் சபதம் வந்து எடுக்குறான். ஹீரோவும் அத பார்த்துக்கிட்டு, "டேய் இப்ப தான்டா சொன்னேன் எனக்கு இதெல்லாம் வேணாம்" அப்படின்ட்டு. அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே செம ஸ்பீட்ல எங்கேயோ வந்து ஓட்டுக்க, அந்த மாரி ஹீரோ ஓடிட்டு இருக்கும்போதே பழைய விஷயத்தெல்லாம் வந்து நெனச்சு பார்க்குறான். இவனோட டீம்மேட்ஸ் கிட்ட எப்படி இருந்தான், எவ்வளோ ரூடா இருக்கும்போது தான் ஜாலியா இருந்தான்ல, அத பத்தியெல்லாம் நெனச்சு பார்த்துக்கிட்டு, எவன்டா அவன் பின்னாடி பின்பாட்டு பாடுறவன் அப்படின்ட்டு கொஞ்சம் ரூடா திட்டிட்டு இருந்தாலுமே கூட ஹீரோ கிட்ட அவனுங்க எல்லாருமே நல்ல விதமா வந்து இருந்திருப்பானுங்க. அதுலயும் அந்த ஹீரோ கூடவே இருந்தான்ல, அந்தவனலாம் சொல்லவே வந்து வேணாம். ஹீரோ இவனுங்களெல்லாம் நெனச்சு பார்த்துக்கிட்டு, இதுக்கு மேல நான் நம்புறவனுங்களே இல்ல. என்ன நம்புறவங்கள்ல நான் இதுக்கு மேல ஏமாத்த வந்து போறதில்ல. யாரையுமே சாகடிக்கவும் வந்து போறதில்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அதனால தான் இப்ப கூட உங்க யாரையுமே நான் கூப்பிடாம நான் தனியா வந்து வந்துட்டுருக்கேன். அவர வந்து காப்பாத்த அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்த விட்டு வந்து இன்னும் ஸ்பீடா வந்து ஓட்டே வந்து இருக்கான். திடீர்னு என்ன நெனச்சானோ தெர்ல. இந்த ஸ்பீடு பத்தாது அப்டின்ட்டு இன்னும் ஸ்பீடா வந்து ஓட ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு இடத்துல நின்னுட்டு, "ஏய்! இப்ப இங்க என்ன நடந்துச்சு?" அப்டின்ற மாரி வந்து பார்க்குறான். முன்னாடி பார்த்தா நெறைய பேர் வந்து இறந்து கிடக்க, இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. நாளைக்கு ஒரு நல்ல எபிசோட்ல வந்து பார்க்குறேன். டாடா! பாய் பாய். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்டின்ற பட்சத்தில லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் போட்டுவிட்டு போங்கடா பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ். அப்புறம் நாளைக்கு ஒரு வீடியோ தான். முடிஞ்சா 2 வீடியோ வந்து போட ட்ரை பண்றேன். அத நாளைக்கு தான் பார்க்கணும். சரி ஓகே. பாய் பாய்.